ஜனநாயகம் படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் வர ஜனவரி 9 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் சூப்பராக இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. வினோத்தோட டேரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய், மமிதா பைச்சு, பூஜா கட்டி லீடர் நடிக்கிறாங்க. படம் பொங்கலுக்கு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப்போட இருக்கிற மாதிரி நியூ ஃபோட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட சச்சின் படம் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எப்படி ஓட போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட் த தேர்ட் கேஸ் படத்துலேருந்து அஃபீஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானி, கீர்த்தி செட்டி லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மே 1 கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. வீரதீர சூரன் 2 படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம், துஷரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 27 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நயன்தாராவுக்கும் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வருண் தேஜாவோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் பூஜை போட்டு ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பூஜை ஃபோட்டோஸும் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெய்டு 2 படத்தில் இருந்து இப்போ அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மே 1 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் இந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆலம்புலா ஜிம்கானா அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படம் இந்த ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நஸ்லன் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. L2E அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து இப்போ அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 25 மத்தியானம் 1:38 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் மோகன்லால், பிருத்திவிராஜ் லீடாக நடிக்கிறாங்க. படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. பசூகா அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 26 தேட்டரில் 8 மணிக்கும், ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த 8:18 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. மலையாளத்தில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற மூவியோட அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் ஆசிஃப் அலி இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மேட் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு தெலுங்கு காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 28 மல்டி லாங்குவேஜில் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. அகஸ்தியா படத்துலேருந்து இப்போ அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வர மார்ச் 28 சன்நெக்ஸ்ட்டில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகி இது ஒரு ஃப்ளாப் மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.